மெடிக்கல் காலேஜ்ல சீட் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ட்ரை பண்றாங்க. சில பேர் வந்து படிச்சு ஒரு வருஷம் பாக்குறாங்க, ட்ரை பண்றாங்க, சீட் கிடைக்கல, திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி சீட் கிடைக்கிறது இல்ல. அது எதனால? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ஆர்வம் இல்லையா, இல்லைன்னா கான்செப்ட் ஒரு கிளாரிட்டி இல்லையா, இல்ல அவங்களுக்கு கனவு இல்லையா, இல்ல உங்கனாலயா? நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா உங்க குழந்தைங்களுக்கு எதனால சீட் கிடைக்கல அப்படின்ட்டு? ஒருவேளை அந்த குழந்தை திறமை இல்லாதனால கூட இருக்கலாம், இல்ல படிப்புல ஆர்வம் இல்லாம கூட இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பெற்றோர்களுடைய கனவா இருக்கலாம். உண்மையாலேயே அந்த குழந்தையோட கனவு இல்லாம கூட இருந்திருக்கலாம். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, ஆனா நீ டாக்டர் ஆகணும். இல்லன்னு வச்சுக்க தொலைஞ்ச நீ. அதுவே என் கனவா? நான் ஆசைப்பட்ட, நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டு இருப்பாங்க, கொஸ்டின்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவே எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கே வரலமா, எனக்கு தெரியலமா அப்படின்வாங்க. ஆனா படிச்சதுதான், போட்டு பார்த்ததுதான். ஏன் இது நடக்குதுன்னு என்னைக்குன்னா நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அப்போ இது எங்க அந்த மிஸ்டேக் நடந்திருக்கும்னா, இந்த கான்செப்சுவல் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு கிளாரிட்டி இருக்காது. ஒரே டைப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை மாற்றி கேட்குறப்ப அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்போ அந்த சப்ஜெக்ட்ல அந்த கிளாரிட்டி இல்லாமல் படிக்கிறது தான். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை? ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனா அதை எங்க அப்ளை பண்ணணும்னு தெரியுமா? கான்செப்ட் புரிஞ்சு படிச்சாதான் ஒழுங்கா நீட் கிராக் பண்ண முடியும். படிக்கிற இடமும் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த படிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டே ஸ்காலர் இருப்பாங்க பாருங்க, போவாங்க வருவாங்க, காலையில் வரப்போ லேட் ஆகிடும், பஸ்ஸு கிடைக்காது, ஈவினிங் போனோன்னா டிராஃபிக்கில் பண்ண முடியாது, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர்ட்னஸ், வீட்டுக்கு போனோமே படிக்கிறதுக்கான நினப்பு இருக்காது, தூங்கிடணும்னு தோணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற இடத்துலையே தங்கி படிக்கிற மாதிரி ஹாஸ்டலோடு இருந்ததுன்னு வச்சிங்களேன், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அங்கே படிக்கக்கூடிய பசங்களுக்கும் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோல் தான் இருக்கும். எப்படின்னா சீட் எடுத்துடணும்ப்பா, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது, கோலும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தங்கி படிக்கிறப்ப எப்படி இருக்கும்? வீட்ல படிச்சா கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியாது, ஆனா இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். நீட்டு கிராக் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். அதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பல வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு விஷயத்தை பண்ண விடாமல் பண்ணுது. இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ பண்ணியிருக்கோம். ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் கன்சிஸ்டன்சி கிடையாது, ரிவிஷன் பண்ணுறது கிடையாது. அப்புறமா ஹெல்த் சேலஞ்சஸ், எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியல, எனக்கு கோல்டு இருக்குது, ஃபீவர் இருக்குது, எனக்கு தலை சுற்றுது, வயிறு வலிக்குது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சேலஞ்சஸ் வச்சுக்கிட்டு படிக்கணும்னு வருவாங்க. படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஹெல்த்தும் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால மற்ற பசங்களும் கூட இருக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஜெயிக்க முடியாமல் பண்ணுங்க. அப்போ கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம், ரிவிஷனும் ரொம்ப முக்கியம், உடம்பும் நல்லா கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அந்த உடம்பு சுவர் இருந்தால்தான் சித்திரம். அப்போ சுவர் சரியா இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? சாப்பிட்றது சரி கிடையாது, ஒரு உடற்பயிற்சி கிடையாது, ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கிடையாது, ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே அப்படியே மன அழுத்தத்தில் போயிடுறது. அப்போ அந்த எமோஷ்னல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்டை கிராக் பண்ண விடாமல் பண்ணுதுங்க. நான் படிச்சுக்கலாம். நீங்க நிறைய பேரோட சக்சஸ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. அப்துல் கலாம் ஐயா அது பார்த்துருப்பீங்க. பிறந்ததுல இருந்து அவர் அப்படியே என்னெல்லாம் பண்ணாரோ டக்கு டக்குன்னு பண்ணாரு, ஜெயிச்சாரு. என்ன அவர் படிக்கணும்னு நினைச்சாரோ படிச்சாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் ஜனாதிபதி அளவுக்கு டக்கு அப்படியே உயர்ந்து வந்துட்டாரு. அப்படியே நடந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாருங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து பார்த்துருப்பாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு, தொடர்ச்சியா விடாம வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் புருஸ்லி கூட எடுத்துங்க, கால் வந்து அவருக்கு வந்து சரி கிடையாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனா ஜெயிச்சார்ல. எப்படி ஜெயிச்சாங்க? அப்ப அவங்க ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்றப்ப ஒரு ஸ்ட்ரகிள் வரப்ப விடாம, இல்லடா நம்ம பண்ணிடணும், நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம சாதிச்சிடணும் அப்படின்றதான் ஒவ்வொரு குழந்தையும் இன்னைக்கு வந்து நீங்க எடுத்து பாருங்க. அப்படியே வந்தது, படிச்சது, எக்ஸாம்ல கேட்டாங்க, அப்படியே வந்துருச்சாங்க. சினிமா கூட அது ஒரு இதுவே இருக்காதுங்க, ஒரு ரசிப்பு தன்மையே இருக்காது. நீங்க நிறைய படம் பார்த்துருப்பீங்க, ஹீரோ வருவாரு, அடிப்பாரு, அவங்க அடி வாங்கிட்டு போயிடுவாங்க. என்னங்க இதுல ஒரு இது இருக்கு ரைட்டா? அப்ப என்ன பண்ணும்,
ஒரு சுவாரஸ்யம் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அப்படி தாண்டி வந்து அவர் வந்து ஒருத்தர் வராரு, அவர் அடி வாங்குறாரு, அப்படியே வந்து விழுந்துடுறாரு, அப்புறம் தாங்கி பூங்கி எழுந்து அப்படி போய் அடிக்கிறாரு பாருங்க. அதுதானங்க ஒரு பார்க்கறதுக்கே ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அப்ப நம்ம மட்டும் படிக்கிறது மட்டும் அப்படியே ஈஸியா லட்டு மாதிரி கேட்டுருவாங்கன்னா எப்படி நடக்கும்? நடக்காதுங்க. அப்ப சக்சஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாவே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும், ஹார்டு வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட்ஸ் நம்ம போட்டிருக்கணும். இதெல்லாம் தாங்க ஒரு வந்து வெற்றிக்கான ஃபவுண்டேஷனு. அது நம்ம பண்ணாம இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? இது என் கனவு, கண்டிப்பா நான் டாக்டர் ஆவேன். அப்ப நம்ம குழந்தைங்க நீட்ல கிராக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஆசை, கரெக்டா, அதுக்கான சூழல், அப்புறமா கடின உழைப்பு, இந்த 3மே இருந்ததுன்னா, அதுவும் அந்த சொந்த கனவா இருந்து, குழந்தையோட சொந்த கனவா இருந்து நான் தான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சதுன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். என் தங்கம், என் வயிறும், நான் நினைச்ச மாதிரியே டாக்டர் ஆயிட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, எப்படி இதை கொண்டாட போறேன்னு எனக்கு புரியல. இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். இருந்தாலும் பேரண்ட்டுக்கு என்ன இருக்கும்? என் குழந்தை இல்லை சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தை உழைப்பு போடுது சார், அவனுடைய கனவு தான் சார் அது. இருந்தாலும் எதை அவன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு புத்தகம் எல்லாம் கரெக்டாக அவனுக்கு இல்லை சார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, எந்த புக்கத்தை படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன மாதிரி அந்த புக்கில் இருக்கணும் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். எண்டு கார்டில் கொடுக்குறோம், பாருங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சீட்டு வாங்கணும் அப்படின்ற கனவை தாராளமாக உங்கள் குழந்தையோட கனவுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது நிறைவேறத்துக்கு 100% அது சப்போர்ட் பண்ணுங்க.